1/4 கிலோ சிக்கன் எடுத்து சுத்தம் பண்ணியாச்சுங்க. நல்லா கழுவி வச்சாச்சு. இந்த டைமில் வெறும் சதையாக எலும்பு இல்லாது மிக்சியில் போட்டுக்கலாங்க. இப்போ இதை அரைச்சிட்டு வர போகிறோங்க. ரொம்ப நைஸாக இல்லை, 1-2மா அரைக்கணுங்க. அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. இதை இப்படி 1-2மா கொத்துக்கறி மாதிரி அரைச்சாச்சுங்க. 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சங்க. சிவந்து வந்தபோது ஒரு 2 வெங்காயம் சின்னதாக வெட்டி விட்டுதுங்க, பெரிய வெங்காயம். வெங்காயமும் தக்காளி பச்சை மிளகாயெல்லாம் நல்லா வணங்கிடுச்சுங்க. இந்த டைமில் அரைச்சி வச்ச சிக்கன் இதை போட்டுடலாங்க. அனல் மெல்லமாக வச்சு வணக்கி விடணுங்க. நல்லா மஞ்சத்தூள் கொஞ்சங்க, சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூனு, மிளகாத்தூள் 1 ஸ்பூனுங்க, கொத்தமல்லி தூளும் மிளகாத்தூளும் கலந்ததுங்க. இதுக்கு தேவையான தூள் உப்புங்க. நல்லா ஒரு 10 நிமிஷம் கிண்டி விடணுங்க. நல்லா சுருள வந்துருச்சு பாருங்க. இந்த டைமில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாங்க. தண்ணி இந்த அளவுக்கு ஊற்றினா போதுங்க, ரொம்ப ஊற்றிடக்கூடாது. சும்மா கொஞ்ச நேரத்தில் வெந்துருங்க. மூடி வச்சிடலாம். 1 ஸ்பூன் பெப்பர் தூளுங்க, கொத்தமல்லி தழை நல்லா கிளறி விட்டு இறக்கிடலாங்க. அவ்வளோதான். சிக்கனை செஞ்சு வச்சதை அதில் போட்டுக்கலாங்க. டைமில் லேசாக இப்படி தட்டி விட்டுக்கலாங்க. அப்போ தான் கீழே அவ்வளோக்கா உதிராமல் இருக்கும். எண்ணெய் 1 ஸ்பூன் விட்டுக்கலாங்க. மேலே கொஞ்சம் விட்டுக்கலாங்க. அவ்வளோதான்.